டெலிமிட்டேஷன் திமுக ஆதரவு, இனி காங்கிரஸ் காலி. மீண்டும் 4வது முறையாக பாஜக ஆட்சி. சமீபத்தில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா என்று சொல்லக்கூடிய டெலிமிட்டேஷன் பில் குறித்து தமிழகத்தில் ஆளும் தாவேக கட்சியின் தலைமையின் கீழ் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உட்பட பல கட்சிகள் புறக்கணித்தது. அந்த வகையில் தாவேக நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் தாவேக கூட்டணி கட்சி கூட்டம்தான் என்று சொல்லும் வகையில் தாவேகவுடன் கூட்டணியில் ஆட்சியில் பங்கேற்ற கட்சிகள் மட்டுமே பங்கேற்றது. இந்த நிலையில் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது என்பதாகும். ஆனால் அப்படி கொண்டு வந்தால் வடமாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் அதிக தொகுதிகளும் தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் மிக குறைந்த தொகுதிகள் தான் கிடைக்கும் வகையில் சீரமைக்க முடியும். இந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு தொகுதிகள் கூட பாஜக வெற்றி பெறாமல் டெல்லியில் தொடர்ந்து ஆட்சி பிடித்து வரும் நிலையில் தொகுதி மறுசீரமைக்கப்பட்டால் இன்னும் வடமாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிக்கும். இதனால் பாஜக இன்னும் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற அச்சம் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. காரணம், வடமாநிலங்களில் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி துடைத்து எறியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் போது தமிழ்நாடு, கேரளா உட்பட மாநிலங்களில் குறைந்த தொகுதிகளே கூடுதலாக கிடைக்கும். அதே நேரத்தில் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் அடிப்படையில் மறுசீரமைப்பு நடந்தால் அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதில் மற்றொரு சிக்கலும் உள்ளது. பாராளுமன்றம், சட்டமன்ற தொகுதிகளில் பெண்களுக்கு 33% ஒதுக்க வேண்டும் என்கிற போது தற்பொழுது இருக்கும் 543 தொகுதிகளில் இருந்து மறுசீரமைப்பு மூலம் கூடுதலாக 813 தொகுதிகளாக மாறும்போது பெண்களுக்கு 33% பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்குவதில் மிக எளிமையான செயலாக இருக்கும் என கருதுகிறது மத்தியில் ஆளும் பாஜக அரசு. அந்த வகையில் தமிழ்நாடு உட்பட 3 மாநிலங்களில் மட்டுமே பாஜக இன்னும் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த முடியாமல் இருந்து வருகிறது. ஆனால் இந்தியா முழுவதும் வெறும் 3 அல்லது 4 மாநிலம் தவிர்த்து காங்கிரஸ் கட்சி எங்கே என்று தேடும் அளவுக்குத்தான் அந்த கட்சியின் நிலை உள்ளது. குறிப்பாக வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்த பாவத்திற்காக பல மாநில கட்சிகள் படுதோல்வியை சந்தித்து தங்கள் செல்வாக்கை இழந்து தவித்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லை, அடுத்து 2034 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக தான் வெற்றி பெறும் என கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நிறைவேறினால் அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆபத்து என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். அதே நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா கொண்டு வரப்படவில்லை என்றாலும் கூட வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்றும், தென் மாநிலங்களில் கணிசமான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றலாம், ஆனால் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை என்றே கருதுகிறார்கள் அரசியல் நிபுணர்கள்.